வாழ்க்கையோடைய நான் அடுத்தது என்ன ஆவேன் தெரிஞ்சுக்கணுன்றது தான் பிரதர் பாதி பேரோடைய ஒரு வேலையாகவே இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறது என்ன தப்புன்னு கேட்குறீங்க. ஆமாம், சரிங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது பல தீர்க்க தரிசனங்களே நிறைவேறுதலாக இருந்தாருங்க. இப்போ பீட்டரோ இல்லை பிற்காலங்கள் வந்த பவுலோ என்னுடைய ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அன்னைக்கே ஓடி இருப்பாங்க. பீட்டர் ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு நம்ம ஊர் பாஷையில் சொன்னோன்னே, டேய் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போனவே ஓடி போனவன் தானே நீ, அங்கே காதார்த்தவன் தானே நீ, ஏன்னா நான் அரெஸ்ட் பண்ண போனவே பயந்துட்டு ஓடுற நீ, உன் ஃபியூச்சரை சொன்னா நீ நிப்பியா அப்படின்னு இருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீட்டர் உன்னுடைய எதிர்காலத்தை நான் சொல்கிறேன், என்ன நேராக சிலுவையில் அறைய போகிறாங்க, உன்னை தலைகீழாக சிலுவையில் அறைய போகிறாங்க. பவுல் உன்னை சிறை சேதம் பண்ண போகிறாங்க. யோவான் உன்னை எண்ணெய் கொப்பரையில் போட்டு உன்னை கொல்ல போகிறாங்க. இப்படின்லாம் சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இருந்திரு அவர் கூட இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பா. அதனால இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்குறவங்க இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். எப்படி இருக்கீங்க எரிக்? நல்லா இருக்கேன் ஃபெலிக்ஸ். ஹவ் ஆர் யூ? ரொம்ப ஃபைனு. திடீர்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். எனக்கு ஏசாமி மேலே விசுவாசம் இருக்குது, கிறிஸ்டியன் ஆமாம் கிறிஸ்டியன் ஃபெய்த் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் ஜோசியத்தில் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கூட இருக்குது, நம்புகிற மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் முக்காவாசி மனிதர்களுக்கு நடக்க போகிறது என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா அவர் மனிதர்கள் மாதிரி டைரெக்டாக பேச மாட்டாரு. ஆனால் இவன் ஜோசியக்காரன் கையை பார்த்தோ இல்லாட்டினா குடுகுடுக்காரன் நேராக பார்த்து முகத்தை பார்த்து அவன் பாட்டுக்கு நடக்க போகிறதெல்லாம் சொல்லும் போது அதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. நான் கிறிஸ்டியனா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய டவுட்டா இருக்காது. நீங்க டெவில்ஸ் அட்வொகேட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹோப் ஐ அம் ரைட். ஒருவேளை இல்லாம இருந்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. சேர்றாள் தப்புனா நான் யார் கூட பேசி கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய சகவாசம் யார் கூட இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்டக்கூடாது. முதலாவது கிளிய நம்புறீங்க, மனுஷனை நம்புறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனையே நம்ப வேணான்னதுக்கப்புறம் கிளி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை ஒரு ஜோசியக்காரன் சொல்றது கரெக்டாக இருக்குமானால் அந்த மனுஷனுக்கே இவ்வளவு தெரிந்திருக்கும் போது மனுஷனையும் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனை நம்புகிறதுல இருந்து சாத்தான் நம்மளை எவ்வளோ குருட்டாட்டத்துக்குள்ள வழி நடத்தியிருக்கிறான் என்பதை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அடுத்தது என்ன நடக்கும், இது நான் பண்ணனா இப்படி நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுவோம். ஆனால் அதை பைபிளில் வாசித்து தெரிஞ்சுக்கவோ இல்லை ஜெபம் பண்ணி கேட்கும்போது அது கொஞ்சம் ஒரு உடனேயோ இல்லை கிளியராக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இவனுங்க ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறானுங்க டக்குன்னு எல்லாத்தையும். எப்படின்றீங்க அதை? நான் பார்த்து வியந்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்னன்னாங்க, எனக்கு இருக்கிற அறிவை விட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை விட 99 மார்க் வாங்கக்கூடிய புத்திசாலிகள், நல்ல ஞானமாய் சம்பாதிக்கக்கூடிய அறிவை பெற்றவர்கள், நாம் ஒரு மூட நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுறேன். நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க, நம்மளால எக்ஸல் பண்ண முடியல. பல விஷயங்களை எக்ஸல் பண்றாங்க, ஆனா இது ஒரு மூட நம்பிக்கை என்று தெரியாமல் பலர் நீங்க சொன்ன மாதிரி கிளி ஜோசியத்தையோ குடுகுடுப்புக்காரன் சொல்லுகிறதையோ கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறார்கள். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நம்முடைய அடிப்படை சித்தாந்தமே இதற்கு எதிரானதுங்க. நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்பா கையை பிடிச்சிட்டு போற ஒரு குழந்தை அப்பா எங்க கூட்டிட்டு போவார்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறதே இல்லைங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை, அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வாருன்னு உறுதியாய் நம்புது. ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம், என் தேவன் என் மேல என்னை விட அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறவர். சில நேரங்கள்ல மற்றவர்கள் நம்மை நேசிக்கலன்னு சொல்லி நம்ம சொல்லுவோங்க. பல நேரங்கள்ல நம்மையே நம்மால் நேசிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த தேவனே எனக்கு வேண்டாம், என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற சொத்தை கேட்டாலும் முதல்ல தாராளமாக கொடுத்துட்றாரு. ம். உட்காந்து அட்வைஸ்லாம் பண்ணல. ம். நாம் போய் தாறுமாறாய் வாழ்ந்து ம். அவலட்சணமான காரியங்களை செய்து ம். பன்றிக்கு பக்கத்தில் உட்காந்து ம். பன்றி சாப்பிட்ற உணவு கூட கிடைக்காம இருக்கும்போது ம். அப்பாவை பார்க்க திரும்பி வரேன். ம். பையன் சொல்கிறான், ம். நான் உங்களுடைய பையனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ம். ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ம். அந்த அப்பா வந்து, ம். ஆமாப்பா நீ பண்ண தப்பு ரொம்ப மோசமானது, ம். நீ ஒரு நாள் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும், அப்படிலாம் பேசல. ம். பா உன்னை நான் கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு, ம். ஆனால் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, கிட்ட வந்தால் நாடுற, ம். பன்றியோடைய ஒரு ஸ்மெல் உன் மேலே வருது, ம். நீ போய் குளிச்சுட்டு வா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. ம். அவன் இருக்கிற வண்ணமாக இருக்கும்போதே அவனை கட்டி பிடித்து ம். முத்தம் கொடுத்து ம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ம். தன்னுடைய ஷேர்லேருந்து திரும்ப பணத்தை செலவு பண்ணி ம். மோதிரம் கொடுத்து செலிப்ரேஷனை உண்டாக்குகிற ஒரு ம். ஆண்டவர். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் ம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ம். பரமபிதா உங்கள் மேலே எவ்வளவோ அன்பாக இருப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புகிறதற்கும் மேலே ம். உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவர், ம். உங்களுக்கு செய்யாது இருப்பாரோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆமா. அப்போ அந்த தேவன் மேலே, அந்த அப்பா மேலே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு இருக்கிற வண்ணமாக என்னை ஏற்றுக்கொண்ட அவர் மேலே விசுவாசித்து நடக்கிறது தான் நம்முடைய அடிப்படை சித்தாந்தமேங்க. ஆமா. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ம். விசுவாசிகளுக்கு ம். எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நினைவே ம். விசுவாசம் இல்லாத சிந்தை.